சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில இருந்து விலகியிருக்காங்க. அபிஷியலா ஒரு இயக்கமும் ஆரம்பிச்சு அரசியல் சொல்லிக் கொடுத்து நான் தேர்தலை எதிர்கொள்ள போறேன், அடுத்த பொது தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? வெற்றி பெறுவாங்களா? சரியான வெற்றி பெறுவாங்களா இல்லையாங்கிறத காலம் தான் சொல்லும், அதை நான் சொல்ல முடியாது. ஆனா இவர் அணுகுமுறை முற்றிலும் வித்தியாசமானது. இது தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் எந்த இயக்கமும் மேற்கொள்ளாத சில முயற்சிகளை அவர் மேற்கொண்டிருக்கார். அந்த வகையில அவருக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறான். நம்பர் 1, தனிநபர் துதி கிடையாது என்ற கருத்தை சொல்லியிருக்காரு. அந்த வகையில வாழ்த்துக்களை சொல்றேன். ரெண்டாவது, தமிழ்நாட்டு நலன் சார்ந்த அரசியலை முன்னெடுத்து செய்ய போறேன் அப்படிங்கிறார். அதே சமயத்தை தேசிய தலைமையில தேசிய உணர்வுக்கும் முரண்படாத வகையில செயல்பட போறேன்னு சொல்ல. இது ரெண்டாவது. மூன்றாவது, குடும்ப அரசியல், இந்த வாரிசு அரசியல் போன்ற தேவையற்ற அணுகுமுறைகள் அரசு பொது வாழ்க்கையில கூடாது என்கிற மூன்றாவது. நாலாவது, யாருக்கும் நிரந்தர பதவி கிடையாதுன்னா எல்லாருக்குமே பொறுப்பு தான் அதிகமா இருக்கும். பொறுப்புள்ளவர்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க, பதவியில இருக்கணும்ன்ற ஆசை உள்ளவங்க வர மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அண்ணாமலை தன்னை மட்டும் இல்லை, யார் வேண்டுமானும் இது தலைவரா இருக்கலாங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. புதிய அணுகுமுறையாகவும் புதிய அரசியல் கலாச்சாரத்தை அவர் உருவாக்குவார் என்றும் நான் எதிர்பார்க்கிறேன். சார், அவங்களுடைய கொள்கை என்ன மாதிரி இருக்கும் சார்? ஏன்னா இப்போ இத்தனை ஆண்டுகள் பிஜேபியில பணியாற்றி இருக்காங்க. என்ன மாதிரியான கொள்கைகள் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? தமிழ்நாட்டு நலன் முதன்மை, இந்தியாவின் நலன் இரண்டாவது. பொதுவாக சமூகத்தின் பார்வையில தமிழக மனிதர்கள் சமுதாயத்தின் மேம்பாடு என்கிற அடிப்படையில அவர் செயல்படுவார் அப்படின்றதுதான் அடிப்படை கொள்கையா இருக்கும். நிச்சயமா சார். சார், இப்போ தமிழகத்துல இருக்கக்கூடிய இப்போ கரண்டா இருக்கக்கூடிய தலைவர்கள்லயே நிறைய படிச்சவர், நிறைய அனுபவம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் அண்ணாமலை அவர்கள் தான். இப்போ உதயநிதி அவர்களாக இருக்கட்டும், விஜய் அவர்களாக இருக்கட்டும், இது எப்படி எதிர்கொள்வாங்க இப்படி ஒரு ஸ்ட்ராங் லீடரை? அது அவங்க எப்படி எதிர்கொள்வாங்கன்னு தெரியல, அது காலம்தான் படிப்படியா சொல்லும். ஆனால் மற்றவர்களுக்கு இல்லாத சில அனுபவம் அவருக்கு ஒரு தேசிய கட்சியில மாநில தலைமையில் இருந்திருக்காரு. அரசியல் பற்றிய ஒரு புரிதலோடு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்ல முறையா பயின்று இருக்காரு. களப்பணியும் ஆற்றியிருக்கிறாரு. களத்துல மக்களோடு சந்திச்சு நேரடியாக செயல்பட்டிருக்காரு. இதெல்லாம் மிகப்பெரிய வரப்பிரசாதம் அவருக்கு கிடைச்சது. அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து நம்ம காத்திருக்க வேண்டும். இன்னும் அவர் அரசியல் கட்சியை தொடங்கவில்லை, தொடங்குவதாக அறிவித்திருக்கிறார். அவர் என்ன மாதிரி அரசியல் கட்சியை தொடங்குவார், அதனுடைய சட்டத்திட்டங்கள் எப்படி, கொள்கை எப்படி இருக்கும் என்பதை காலப்போக்கில் தெரிந்து கொள்ளலாம். இப்போ தமிழக பாஜகவுடைய நிலைமை என்ன சார்? இவங்க ஸ்ட்ராங் லீடரா இருந்து வெளியே வந்திருக்காங்க, அங்க இருந்து நிறைய பேர் கண்டிப்பா வர போறாங்க. இது போன்ற ஒரு வலிமையான தலைமை இருந்தால்தான் தமிழகத்தில் பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு ஒரே வரியில முடிச்சிடலாம்.